நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் இந்தியா போட்ட போடு அப்படியே தட்டி தூக்கியிருக்காங்க, போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்ட உடனேயே இப்போ பாகிஸ்தான் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. பாகிஸ்தான் கடும் கோபத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். பாகிஸ்தான் இத்தனை நாட்களாக என்ன நாடகம் போட்டுட்டு இருந்துச்சோ அது இப்போ வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான ஆளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இவ்வளோ நாளாக கதறிட்டு வந்த பாகிஸ்தான் இப்போ தான் இந்தியா மேலே குறை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு. இப்போ பாகிஸ்தானை பார்த்து பலரும் திட்டி தீர்த்துட்டும் சிரிச்சுட்டும் வர்றாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்திங்கன்னா உலகையே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க இந்தியா. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்புடைய நிறுவனர் ஹபீஸ் சயீத் இருக்கான் இல்லையா, இவனுக்கு ஆதரவாக பாகிஸ்தானர்ஸ் இப்போ களமிறங்கியிருக்கு. கடந்த ஆண்டு காஷ்மீருடைய பகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டம் தீட்டியதாக இந்த ஹபீஸ் சயீத்துக்கு எதிராக இந்தியாவுடைய தேசிய புலனாய்வு முகமை NIA இருக்காங்க இல்லையா, அவங்க அண்மையில் ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்றா தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் ஹபீஸ் சயீத் தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அறிவித்த NIA நீதிமன்றம் அவனுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருந்தாங்க. ஹபீஸ் பாகிஸ்தானில் பதுங்கியுள்ள நிலையில் அவனுக்கு எதிரான நடவடிக்கைக்கு சர்வதேச அரங்கை நாட இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவுடைய சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு இந்தியாவுடைய குற்றச்சாட்டுகள் மறுத்திருக்கு. பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் தாகிர் அந்தராபி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னா, இந்தியாவுடைய தேசிய புலனாய்வு முகமை தாக்கல் செய்துள்ள இந்த குற்றப்பத்திரிகை முற்றிலும் போலியானது. காஷ்மீருடைய அரசியல் தலைமைகளை குறிவைப்பதற்காக போலி சட்ட நடைமுறைகளை பயன்படுத்தும் இந்தியாவுடைய தொடர்ச்சியான அரசியல் யுத்தியின் ஒரு பகுதியே இந்த நடவடிக்கை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. சர்வதேச அரங்கில் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளிக்கும் புகார்களை எதிர்கொண்டு வரும் பாகிஸ்தான் தற்போது மீண்டும் ஒரு சர்வதேச பயங்கரவாதியை பாதுகாக்க தூதரக ரீதியாக முன்வந்திருப்பது இப்போது சர்ச்சையாகி இருக்கு. அதாவது ஹபீஸ் சயீத்தே ஒரு தீவிரவாதி. இந்த தீவிரவாதிக்கு எதிராக உலக நாடுகள்கிட்ட இந்தியா பிடிவாரண்ட் விஷயமா பேச போனால் பாகிஸ்தான் இத்தனை நாட்கள் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, எங்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலை, அவங்களுக்கு நிதி உதவி செய்யலை, எங்களை இதில் இழுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடித்து ஒரு பொய்யை மிகப்பெரிய அளவில் பரப்பிட்டு வந்தது. ஆனால் இந்தியா பல முறை பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு, தீவிரவாதிகளை ஆதரிக்கும் நாடு, தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செஞ்சுட்டு இருக்கிற நாடு, அதனால் வரும்போதும் பாகிஸ்தானை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இந்தியாவை சொன்னது உண்மை அப்படின்னே வெளியாகிருக்கு. ஹபீஸ் சயீத்தை அவரை ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு ஹபீஸ் சயீத்துக்கு எதிராக NIA போட்ட பிடிவாரண்டுக்கு பொங்கியல ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான். இதுதான் இப்போ மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்குது. இந்தியா போட்ட போடு, இந்தியா போட்டு தள்ளினதில் இப்போ பாகிஸ்தான் தான் வெளியில் தன்னுடைய உண்மையான முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்குது. அதனால் இனிமேலும் பாகிஸ்தானை சும்மா விடக்கூடாது, பாகிஸ்தானுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. இதே வேளையில் இன்னொரு முக்கியமான செய்தியில் பாகிஸ்தான் செஞ்ச ஒரு காரியம் இப்போ மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்குது. அதாவது சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு நாட்டுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துட்டு கடைசியில் அந்த நாட்டுடைய நீதிமன்ற செலவுகளையும் சேர்த்து கட்ட வேண்டிய ஒரு விசித்திரமான இக்கட்டான சூழலில் தற்போது பாகிஸ்தான் சிக்கியிருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தின் விசாரணை செலவுக்காக பாகிஸ்தான் அரசு தன்னுடைய சொந்த செலவு மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பங்குக்கான பணத்தையும் சேர்த்து செலுத்திட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இந்தியா இந்த சர்வதேச நீதிமன்ற விசாரணையை புறக்கணித்துள்ள நிலையிலையும் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள நிலையிலையும் வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்பும் பாகிஸ்தான் இதுவரைக்கும் சுமார் $6 லட்சம் மேலாக செலவு செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கும் தர்க்க தீர்வு விதிகளின்படி சர்வதேச நீதிமன்ற நடுவர் நடவடிக்கைகளின் போது வழக்குடைய மொத்த செலவுகளை இந்தியாவும் பாகிஸ்தானும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் விதியாகும். ஆனால் கடந்த 2025ஆம் ஆண்டு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் உறுதியான மற்றும் மாற்றியமைக்க முடியாத நடவடிக்கைகளை எடுக்கும் வரைக்கும் இந்த ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்தியா அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தொடர்பாக அனைத்து சர்வதேச நீதிமன்ற பங்குகளையும் இந்தியா முழுமையாக புறக்கணிச்சிருக்காங்க. இந்தியா வராத நிலையிலேயும் இந்த வழக்கின் விசாரணைகள் முற்றிலும் முடங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் அரசாங்கமே இந்தியாவுடைய கட்டண பங்கையும் சேர்த்து செலுத்திட்டு வருது. இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் மேற்கு நதிகளில் கட்டப்பட்டு வரும்
கிஷன் கங்கா மற்றும் ரத்லே ஆகிய 2 முக்கிய நீர்மின் திட்டங்களின் வடிவமைப்பு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மீறும் வகையில் இருப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கு. ஆனால் இதை ஒரு நடுநிலை நிபுணரை கொண்டு மட்டுமே ஆராய வேண்டும் அப்படின்னும் ஒரே நேரத்தில் 2 வேறு தீர்வு வழிமுறைகளை செயல்படுத்துவது ஒப்பந்த விதிகளுக்கு எதிரானது அப்படின்னும் இந்தியா ஆரம்பம் முதலே சொல்லிட்டு வர்றாங்க. மேலும் சட்டவிரோதமாக கட்டமைக்கப்பட்ட இந்த சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை ஏற்க மறுத்துள்ள இந்தியா இதன் மூலம் வழங்கப்படும் எந்த ஒரு தீர்ப்பும் செல்லுபடியாகாது அப்படின்னும் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச நடுவர் நீதிமன்ற விதிகளின்படி வழக்கில் தொடர்புடைய ஒரு தரப்பு பங்கேற்க மறுத்தாலும் அந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கான முழு அதிகாரம் தங்களுக்கு இருப்பதாக நீதிமன்றம் கருதினால் விசாரணை தொடர்ந்து நடத்த முடியும். அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய ஆட்சேபனைகளையும் மீறி இந்த வழக்கை விசாரிக்க தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக சர்வதேச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளிச்சிருந்தது. இதனால் இந்தியா தொடர்ந்து இந்த வழக்கை புறக்கணிச்சிட்டு வந்தாலும் பாகிஸ்தான் தன்னுடைய நிலைப்பாட்டை போராடி நிரூபிக்க விரும்பும் வரைக்கும் இந்த நீதிமன்ற செலவுகளை முழுமையாக தானே ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடி மற்றும் சர்வதேச கடன்களை நம்பி தட்டு தடுமாறி மீண்டுட்டு வரும் பாகிஸ்தானுக்கு இந்த கூடுதல் நீதிமன்ற செலவு ஒரு பெரும் சுமையாக மாறியிருக்கு. சர்வதேச நாணய நிதியத்தின் $7 பில்லியன் திட்டத்தின் கடுமையான நிபந்தனையின் கீழ் இயங்கிட்டு வரும் பாகிஸ்தான் வரிகளை உயர்த்துதல் மற்றும் மானியங்களை குறைத்தல் போன்ற கடுமையான பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. நடப்பு 2026ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சி 3.6%ஆகவும் பணவீக்கம் 7.2%ஆகவும் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தேவையற்ற நீதிமன்ற செலவுகள் அந்த நாட்டுடைய நிதி சுமையை மேலும் அதிகரிச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக நாட்டிலேயே முதல் முறையாக ஹைட்ரஜன் எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் முதல் ரயிலை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஹரியானாவுடைய ஜிந்த் நகர்லேருந்து இந்த ரயில் தன்னுடைய சேவையை தொடங்கியிருக்கு. இதன் மூலம் ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரயில்களை இயக்கும் நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவும் இடம் பிடிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியன் ரயில்வே பல்வேறு புதுமைகளை கொண்டுட்டு வருது. பயணிகள் அனுபவத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டும் வர்றாங்க. அதே போல் வந்தே பாரத் தொடங்கி பல புதிய ரயில்களும் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வருது. அதன்படி தான் இப்போது நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஹைட்ரஜன் ரயில் ஹரியானாவுடைய ஜிந்த் சோனிபத் இடையே இயக்கப்படுது. இந்த ரயிலை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு தொடங்கி வச்சாங்க. செலவு குறைகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கார்பன் எமிஷன் குறைப்பு அப்படின்னு பல வழிகளில் இந்த ஹைட்ரஜன் ரயில் முக்கியமானதாக இருக்கும். மேலும் நாட்டுடைய கிரீன் எனர்ஜி மற்றும் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் டார்கெட்டை அடையவும் இது உதவும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த திட்டத்துக்காக ஜிந்த் சோனிபத் ரயில் பாதை தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ரயிலுக்கு தேவையான ஹைட்ரஜன் எரிபொருளை சேமித்து அதை நிரப்புவதற்காக ஹைட்ரஜன் சேமிப்பு மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் ஜிந்திலில் தான் இருக்கு. இதன் காரணமாக அங்கிருந்து ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்படுது. ஹை ப்ரெஷரில் சேமித்து வைக்கப்படும் ஹைட்ரஜன் கேஸ் ரயிலுக்கு செலுத்தப்படும். ஹைட்ரஜன் ரயில் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அதிநவீன தொழில்நுட்பங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுது. இப்போது ஹைட்ரஜன் ரயில் தொழில்நுட்பம் இன்னுமே தொடக்க நிலையில் தான் இருக்குது. தற்போது ஜெர்மனி, ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் மட்டும்தான் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கிட்டு வரும் நிலையில் இந்தியாவும் அந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்காங்க. இதில் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் தொழில்நுட்பம் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இடையிலான கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும் போது மின்சாரம் உருவாகும் நிலையில் அதுவே ரயிலை இயக்க பயன்படும். இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸில் ரயில்களிலிருந்து நீராவி மட்டுமே கழிவாக மாறும். இதனால் டீசல் ரயில்களுடன் ஒப்பிடும்போது இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக கருதப்படுது. ரயிலுக்கான ஹைட்ரஜன் நிரப்பு பணிகளுக்காக பிரத்யேக ஹைட்ரஜன் கம்ப்ரஷன் அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் ஹைட்ரஜன் கசிவு கண்டறியும் கருவிகள், தீ விபத்து எச்சரிக்கை சென்சார்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளும் நிறுவப்பட்டிருக்கு. ரயிலுடைய பராமரிப்பு பணிகளுக்காக டெல்லியில் ஷகர்பஸ்தி பகுதியில் சிறப்பு மையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஹைட்ரஜன் நிரப்பு மையம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும். முக்கிய செயல்பாடுகளை மேற்கொள்ள பயிற்சி பெற்ற பணியாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. வழக்கமான பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் பராமரிப்பு பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைந்தால் அது இந்திய ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். மேலும் எதிர்காலத்தில் பல வழித்தடங்களில் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கும் திட்டங்களுக்கும் இது அடித்தளமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து கடைசியாக வளைகுடாவில் மீண்டும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ள நிலையில் நள்ளிரவில் ஈரான் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தியிருக்கு. தெற்கு ஈரானில் இருக்கும் முக்கிய உள்கட்டமைப்பை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 4 பேர் காயமடைஞ்சிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவுடைய இராணுவ நடவடிக்கை தொடர்ந்து தீவிரமடைஞ்சிட்டு வரும் நிலையில் இரவோடு இரவாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தெற்கு ஈரானில் இருக்கும் முக்கிய உள்கட்டமைப்பு வசதிகள் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கு. விமான நிலையம், ரயில் நிலையம், பாலங்கள் மற்றும் டேட்டா சென்டரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்க சென்டர் கமாண்டோம் இந்த தாக்குதலை உறுதி செஞ்சிருக்காங்க. ஈரானுடைய இராணுவ திறன்களை மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க.
தென்கிழக்கு ஈரானில் இருக்கும் ஈரான் ஷஹர் விமான நிலையம் அருகே சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அமெரிக்க ஏவுகணை ஒன்று விமான நிலைய வளாகத்தை தாக்கியதாக சொல்லப்படுது. முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ் பகுதியில் இருக்கும் ரயில்வே நிலையமும் தாக்குதலுக்கு உள்ளானதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் ரயில்வே ஊழியர்கள் 2 காயமடைஞ்சதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஹோர்மாஸ்கான் மாகாணத்தில் இருக்கும் 2 முக்கிய பாலங்களும் தாக்கப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 4 பேர் காயமடைந்ததாகவும் சொல்கிறாங்க. பாலங்கள் சேதமடைந்ததை தொடர்ந்து பந்தர் அப்பாஸ், காமிர் மற்றும் லார் நகரங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதாவது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பலை அப்படின்னா அதன் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற முக்கிய உள்கட்டமைப்புகளை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் அதில் அவர் அடுத்த வாரம் ஈரானுக்கு மிகவும் மோசமானதாக இருக்கும், மின் நிலையங்களும் பாலங்களும் தகர்க்கப்படும், பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரானை முடக்குவோம் அப்படின்னு சொன்னார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதல் தொடரும் நிலையில் அது மத்திய கிழக்குடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாகி இருக்கு. இதே நிலைமை மீண்டும் தொடர்ந்துச்சுன்னா ஹார்முஸில் சரக்கு போக்குவரத்தும் கூட பாதிக்கப்படும் அப்படின்னு அஞ்சப்படுது. அதனால் பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.